ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லாரும் இன்பிட்டிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேத காண்டம் என்ற காண்டத்தை படித்து வாசித்து கொண்டிருக்கிறோம். சென்றைய நாளில் அதாவது இறந்து 12ஆம் நாளுக்கு பிறகு அந்த இறந்த ஜீவனை யமகிங்கரர்கள், யமனின் வேலையாட்கள் யமபுரிக்கு அழைத்து செல்கிறார்கள். அது செல்லும் வழியில் எவ்வளவு அவர்களுக்கு வேதனைகள், சோதனைகள் எல்லாம் இருக்கிறது. அப்பொழுது யமகிங்கரர்கள் இவரை பார்த்து, மனுஷ பிறவி இருக்கிறதே ரொம்ப துர்லபம், கிடைக்கிறதே அரிது, அந்த பிறவியெல்லாம் நீ நற்செயலுக்காக எல்லாம் செய்யாமல் வீணாடிச்சிட்ட, இப்போ புலம்புரிய சொல்லிவிட்டு ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. அந்த ஜீவனும் தான் இங்கே உலகத்தில் வாழ்ந்தபோது நற்காரியங்கள், தர்ம காரியங்கள் அதெல்லாம் பண்ணாமல் வீணடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்பொழுது மேலும் இது ஸ்ரீமன் நாராயணன் கருடருக்கு சொல்வது, மானிட பிறவியில் மனிதனாக பூமியில் வாழ்கின்ற காலத்திலேயே செய்கிற நல்வினை தீவினை பயன்களைத்தான் மனிதன் இறந்த பிறகு பிற உலகங்களில் அனுபவிக்கலாமை இல்லாமல் மனித உடலை இழந்து ஆவியுடனே மற்ற உலகங்களில் எதையுமே செய்ய இயலாது. இங்கே செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பலன் எல்லாம் தவிர ஆவியுடனே மற்ற உலகங்கள் வேறு எதையும் செய்ய முடியாது. இங்கே செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அனுபவிக்கிறது தான் நடக்கும். உத்தம உலகத்தை அடைந்து இன்பமடைதலும் அதமமான உலகத்தை அடைந்து துன்பத்தை அடைவதும், மண்ணுலகத்தில் வாகனாதிகளில் ஆடம்பரமாக, அதாவது வாகனங்களில் ஆடம்பரமாக அகம்பாவமாக ஆனந்தமாக பெரியோரை மதிக்காமல் செல்வதும், அந்த வாகனத்தை ஓட்டுவதும், சிவிகை ஊர்தலும் சிவிகையை சுமத்தலும், பல்லக் உளுத்தன் உழைப்பாளியை உழைக்கச் செய்வதும், உழைப்பாளி உளுத்தனிடம் உழைத்து உருக்குலைவதும் அந்த பூவுலகின் மனிதர்கள் செய்யும் புண்ணிய பாவங்களின் பயனே ஆகும் என்பதை அறிவாயாக. அவற்றை இந்நிலையில் உள்ள நீ அறிந்து இனி என்ன செய்வாய் என்பார்கள். அதாவது யமகிங்கர்கள் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, இதுமாரி அந்த உலகத்தில் என்ன பண்ணியோ அதுக்கு தகுந்த பலன் தான் இங்கே கிடைக்கும், அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே அனுபவிக்க நினச்சா இந்த ஆவி இதனால் ஒன்றும் அனுபவிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ஜீவனுக்கு புரிய வைக்கிறாங்க. கருடனே, ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார், கருடனே, உதக கும்பதானம் என்ற ஒரு வகை தானமானது செய்யப்பட்டதாயின் ஜீவன் அந்த உதக கும்பத்தில் உள்ள நீரை பருகியாவது சிறிதளவாவது தாக விடாய் தீர்ந்து 7ஆம் மாதத்தில் அவிடத்து விட்டு மீண்டும் நடந்து செல்வான். பறவைகளுக்கு அரசே, ஜீவன் யமபுரிக்கு செல்லும் வழியில் இதுவரை பாதி தொலைவை கடந்து விட்டவனாகையால் அம்மாதத்தில் அவனுக்குரியவர் பூவுலகில் அந்தனருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது 6 மாதம். பிறகு அந்த ஜீவன் பக்குவபதம் என்ற பட்டினத்தை சார்ந்து 8வது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து துக்கதம் என்ற ஊரை அடைந்து, அதுதான் ஊர் பேர், மகா துக்கமடைந்து, ஊர் பேரே துக்கம், அப்புறம் துக்கம் தானே இருக்குவாங்க இல்லையா, மகா துக்கமடைந்து 9வது மாசிக பிண்டத்தை அங்கு ஏற்று அங்கிருந்து நீங்கி நாதாக்கிரந்தம் என்ற பட்டினத்தை அடைந்து அங்கு தங்கி 10வது மாசிக பிண்டத்தை உண்பான். 10 மாதம் என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறாங்க. விசோர்ச்சனம் செய்யாமையால், விசோர்ச்சனம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நற்கர்மங்கள், நற்காரியங்கள். அநேகம் ஜீவர்கள் பிரேத ஜென்மத்தோடு அப்பட்டினத்தில் கூட்டம் கூட்டமாக ஓடி ஓ ஓ என்று ஓயாமல் ஓலமிட்டு கதறிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு கதறும் அச்சீவர்களை பார்த்து அங்கு வந்த ஜீவனும் கத்தி கதறிவிட்டு, ஏற்கனவே அங்கே ஒப்பாரி நடந்துகிட்டு இருக்கோம், இது போகிறதும் அனுபவித்து போயிருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து இதுவும் ஒப்பாரிடும். அப்பால் நடந்து அதப்தம் என்ற ஊரை அடைந்து
11ஆம் மாசிக பிண்டத்தை அவ்விடத்தில் தங்கி உண்டு அங்கிருந்து சீதாப்புரம் என்ற நரகத்தை அடைந்து அங்கு சீதத்தால் வருந்தி, சீதாப்புரம்னா சீதம், சீதத்தால் வருந்தி 12வது மாதத்து வருஷாப்திய பிண்டத்தை உண்டு அங்கிருந்து புறப்பட்டு 4 திசைகளையும் யமகிங்கர்களையும் அந்த ஜீவன் பரிதாபமாக பார்த்து குரலில் சொல்கிறாரு, யமகிங்கர்களே, என்னோடு என்னாலும் வாழ்வதாக உறுதியளித்த என் மனைவியை காணோமே, என்னை தவிர யாரையுமே ஏறிட்டும் பார்க்க மாட்டேன் என்ற காதற் கெழுத்தியையும் காணோமே. அதாவது வெப்பாட்டி சொல்கிறார், உயிர் காப்பான் தோழன் என்று உலகம் புகழ்ந்து பாராட்டும் என் நண்பனை காணோமே, என் மனைவி மக்கள் ஒருவரையும் காணோமே, ஏழையேன் என் செய்வன் என்பார். அப்போது யமதூதர்கள் அந்த ஜீவனை நோக்கி பதில் சொல்கிறாங்க, முழு மூடனே, உன் மனைவி மக்கள் இங்குமா இருப்பார்கள்? அவர்கள் மேல் உனக்குள்ள ஆசை இன்னமும் உனக்கு ஒழியவில்லையா? நீ செய்த புண்ணிய பாவங்களின் பயன்களைத்தானே இங்கு நீ காண்பாய் என்று அறைவார்கள். அதுதான் கண்ணதில். ஜீவன் யமகிங்கர்கள் கூறுவதை கேட்டு, ஐயோ, முன்னமே நீங்கள் சொன்னதை மறந்ததல்லவோ, ஏதேதோ பிதற்றுகிறேன், முன்னாடியே கண்டிச்சிங்களே, சத்தம் போடாத பிதற்றாதன்னு, அதனால் அதை சொல்லி புலம்புறார் என்று தனக்குள் தானே துன்பம் அனுபவித்து கொண்டு மனம் புழுங்கி நடந்து வைவஸ்வதப்பட்டினம் என்ற நகரத்தை சேர்வதற்கு முன்பே ஊனாப்தித பிண்டத்தை அருந்தி அந்த பட்டினத்தை அடைவான். அந்த மாதம் மாதம் அந்த அவங்களுக்கு சேர்ந்தவங்க பண்ணுறாங்க இல்லையா, அந்த இங்கே கொடுக்குற அந்த உணவை அவங்களுக்கு அந்த உணவாக கிடைக்கும். அந்த பட்டினமே யமபுரியா. அந்த யமபுரி 144 காத வழி அகலமுள்ளதாய், கந்தர்வ அப்சரசுகளோடு கூடியதாய், 84,000 பிராணிகள் வாழுமிடமாக இருக்கும். ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து யமதர்மனுக்கு தெரிவிக்கும் 12 சிரவணர்கள் என்பவர்கள் அந்த நகரில் இருப்பார்கள். ஜீவர்கள் அனைவரும் அந்த 12 சிரவணர்களையும் ஆராதனை செய்ய வேண்டும். அச்சிரவணர்களை ஆராதித்தால் அந்த ஜீவன் யமபுரியை வந்து சேர்ந்தபோது அவன் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து யமனுக்கு சொல்லாமல் அவன் செய்த புண்ணியங்களை சிரவணர்கள் யமதர்மராஜனுக்கு எடுத்துரைப்பார்கள். நல்லதெல்லாம் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சிருந்தா. ஆகையால் 12 சிரவணர்களை ஆராதித்து வருவது மிகவும் நன்மையையும் மறுமைக்கும் தரவல்லது என்று திருமால் கூறியிருக்கிறார். அந்த சிரவணர்கள் என்பதை இங்கே இருக்கும் பொழுதே அந்த தேவதைகளையும் வணங்க வேண்டும் என்பது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்வதற்கு கூறுகிறார். இப்படியாக உயிரை விட்ட ஜீவன் முதல் நாளில் போய் யமதர்மனுக்கு ஆஜர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆணைப்படி திருப்பி எங்கே உயிர் சென்றதோ அந்த இடத்துலையே அவங்க வீட்லேயே அங்கேயே கொண்டு விட்டுட்டு அது பண்ணனாலும் அந்த அங்கே நடக்கிற காரியமெல்லாம் பார்க்குற மாதிரி அதுக்கு இது உண்டு. அதாவது அதுக்கு அந்த சக்தி உண்டு. அதை பார்த்துட்ருக்கோம். யார் வராங்க, யார் போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அங்கே தூக்கிட்டு போய் அந்த மயான பூமியில் எரிக்கிறதோ புதைக்கிறதோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் உடலே இதுவாக இருந்த பார்த்து வேதனை அடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யமபுரிக்கு அழிச்சிட்டு போகிறதுக்காக அந்த யமகங்கர்கள் திருப்பி கொண்டு போய் யமபுரிக்கு அழிச்சின்னு போய் முன்னாடி ஆஜர்படுத்தணுங்கிறதுக்காக அழிச்சிட்டு போவாங்க. போகும்போது தான் நம்ம இப்போ பார்த்த சிரமங்களை எல்லாம் அவர்கள் அடைவார்கள். அந்த யமகங்கர்களும் அப்பப்போ சொல்லுவாங்க, இதேமாரி அங்கே வாழ்ந்த போதே நல்லா வாழ்ந்துடக்கூடாதாப்பா, அங்கே எல்லாம் அப்படிலாம் இருந்தேன், இப்படி இருந்தேன், ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு நல்ல எண்ணங்களை பண்ணியிருக்க மாட்டேன், கஷ்டம்னு கேட்டு வந்தவங்களை விட்டு அனுப்பிச்சிருப்பேன், நீ ஒண்டியே சுகம், உன்னை சேர்ந்தவங்களே உனக்கு சுகமளிக்கக்கூடியவங்கள்ட்டு அவங்க ஒண்டியே பொத்தி பொத்தி வளர்த்த எல்லாம் பண்ண, யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்ல தர்மங்கள் தானங்கள் பண்ணலை செய்யலை அப்படின்னு சொல்லி 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 அவங்க இது பண்ணி அழிச்சிட்டு போவாங்க. அவங்க போன இதை பாதை தான் இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்.
அடுத்ததாக மேற்கொண்டு என்ன என்பதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.